கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு எண்ணி பிழைத்திருக்கிறவராகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா? என்னவா? உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவோ இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு எண்ணி பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம பிழைக்கிறது யாருக்காக? இயேசுவுக்காக. ஒரு நாள் பாவத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவக்கிரியைகளை செய்து கொண்டு பாவத்துக்காகவே ஜீவித்துக் கொண்டிருந்தோம். ஆனா எப்ப நம்ம பாவத்துக்காக மரித்து விட்டோமோ இனி நம்ம வாழ்கிறது யாருக்காக?
நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பிதாவானவர் அதான் செய்துட்டு இருக்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஏன் சொன்னா இந்த பாவ சரீரம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறபடினாலே, அறையப்படுகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். எதற்காக? நம்ம பாவ சரீரத்துக்காக, நம்ம பாவ சுபாவம், பாவ எண்ணம், பாவ கிரியைகள் இவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:11. எப்படியெனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். பாத்தீங்களா, என்ன அழகான வசனம் பாருங்க. எப்படியெனில் சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே, இந்த மாம்சம் எப்படி? சாவுக்கிடமான, நான் அந்த வார்த்தையை நான் கரெக்டா தான் படிக்கிறான்னு பார்த்தேன் நான். சாவுக்கிடமான இந்த மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். பாத்தீங்களா, அவருடைய சரீரத்தோடு கூட நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். ஏன்? இந்த சரீரமானது பாவத்துக்கு இணையான ஒரு சரீரம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீ பிழைக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஏன்னா நான் சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை என்னவெனில், என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். அவரோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். ஆமென். அப்போ நாம் பிழைக்கணும்னு சொன்னா, அவரோடு கூட நாம் பிழைத்திருக்கிறோம் சொன்னா, நாம் அவரோடு கூட மரிக்க வேண்டும். எதற்காக? கிறிஸ்துவுடனே, பாவத்துக்காக. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தால் மட்டும்தான் கிறிஸ்துவுடனே நாம் வாழ முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவது நாம பார்க்கும்போது, வேதத்தில் அநேக பக்தர்கள், ஒப்பு கொடுத்ததான தேவ பிள்ளைகள், தேவ பக்தர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள், அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தேவன் ஒரு வார்த்தை சொன்னா கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்தாங்க. கேள்வி கேட்கவே இல்லை. ஏன் ஆண்டவரே கேட்கவே இல்லை. அவர்கள் எப்படி ஒப்பு கொடுத்தார்கள் பார்க்கலாமா? முதலாவது நம்ம பார்க்கும்போது, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வேலையை செய்வார்கள். கீழ்ப்படிந்து மட்டும் இல்ல, வேலை செய்வார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார்கள். அது யாருன்னு சொன்னா, முதலாவது நோவா எதுதான் ஒரு வார்த்தை கேட்டார். ஏன் ஆண்டவரே கேட்கவே இல்லை. வாசிங்க 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22. அப்படியே செய்தால் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடிப்பார். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததான் ஒரு கட்டளை. கேள்வி கேட்காம. நினைச்சு பாருங்க, நோவாவை எவ்வளவு பேர் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. ஆமென். எவ்வளவு மாசமா நோவா தாத்தா பைத்தியம் முடிச்சிட்டு இருக்குது, அவ பேச்ச கேட்காதீங்கன்னு அவரை தூக்கி திரிவீங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. சில நேரத்துல பிள்ளைகளே சந்தேகப்பட வேண்டிய நிலைமை கூட வந்திருக்கலாம். ஆனா நோவாவோ ஒரு வார்த்தை கூட பேசாம, ஒரு வார்த்தை கேட்காம, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் கீழ்ப்படிவார்கள், கேள்வி கேட்க மாட்டாங்க. இரண்டாவது எலிசா என்ன பண்ணாரு? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. எப்படி ஊழியத்தை கலைக்கும் போது அவர் என்ன செய்தார் என்று பார்க்க முடியுமாங்க? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகெரியின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன்.
யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லுகிறது. என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போறேன். ஆமென். என்னை அனுப்பும் கர்த்தாவே, நான் போறேன்னு சொல்றாரு. சுத்திகரிப்பு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப சொல்றேன். இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார். உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். எங்க போனோம், எதுக்கு போனோம், ஏன் போனோம் கேட்கவே இல்லை. அவர் உடனே கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படிந்ததால் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வல்லமையாய் அவரை எடுத்து பயன்படுத்தினார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தாவீதை கூட என்ன அழகா சொல்றாரு. சங்கீதம் 40 அதிகாரம் 8 வசனத்துல வாசிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். 40 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 40 அதிகாரம் 8 வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது. என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஹalleluya. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் கேள்வி கேட்காம உங்களுக்கு என்ன இஷ்டமா இருக்கோ, நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை நான் செய்யும்படி என்னை நான் ஒப்புக்கொள்கிறேன். சங்கீதம் 40 அதிகாரம் 8 வசனத்துல வாசித்தோம். அடுத்து நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு உதாரணம் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நல்ல உதாரணம். ஆண்டவர் பிதாவிட்ட கேள்வி கேட்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறார்? யோவான் 4 அதிகாரம் 34 வசனத்துல வாசிங்க. யோவான் 4 அதிகாரம் 34 வசனம். யோவான் 4 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போதனமாய் இருக்கிறது. நான் அவருடைய சித்தத்தின்படி செய்து என் கிரியை என் கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதுதாங்க என்னுடைய உணவு. என்ன உணவு? என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. ஏன் ஆண்டவரே, எதுக்கு நான் பிதாவே நான் கேட்க மாட்டேன். என்னோட விருப்பம் எல்லாம் என்ன, என்னோட வாஞ்செல்லாம் என்ன, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் கேள்வி கேட்காம அப்படியே ஒப்பு கொடுப்பார்கள். ஹalleluya. அடுத்தது அப்போஸ்தலர் பவுல் கூட அப்படியே தான் கேட்கிறாரு. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 வசனத்துல கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 6 வசனம். சவுலா இருந்த சவுலை கர்த்தர் பவுலை மாற்றும்போது, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். ஹalleluya. பாத்தீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அதுவரைக்கும் கர்த்தருக்கு விரோதமாய் கிரியை பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை சாகடித்து நாசப்படுத்தி கொண்டிருந்ததான பவுல் இப்ப சொல்றாரு, நான் என்ன சித்தமா இருக்கேன். ஏன் இப்படி வந்து ஜெபம் வருது தெரியுங்களா? அவர் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பட்ட பகலில கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த உடனே அவர் தம்மை தாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது இப்ப அவருடைய கிரியை மாறிச்சு, ஜெபம் மாறிச்சு, பேச்சு மாறிச்சு. இப்ப சொல்றாரு, நான் என்ன செய்ய செய்ய சித்தமாய் இருக்கிறேன். பாத்தீங்களா? எவ்வளவு அழகான ஒரு காரியம் பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது உண்மையானால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹalleluya. அடுத்து நாம் பார்க்கிறோம் resignation in trial. ஆமென். அப்படின்னா ரிசைன் பண்றது. வேலை வேண்டாம், ரிசைன் பண்றது. அப்படின்னா சோதிக்கப்படுகிற நேரத்துல, துன்பப்படுகிற நேரத்துல, பிரச்சனைக்குள்ளா இருக்கிற நேரத்துல, தாங்க முடியாத துக்கம், கண்ணீர், வேதனை இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற நேரத்துல நம்ம என்ன செய்து விடுகிறோம்? நிறைய நேரத்துல கர்த்தருக்கு விடுகிறோம். ஆமென். அது ரிசைன் பண்ணி விடுகிறோம். வேண்டாம், ஜெபம் வேண்டாம், சபை வேண்டாம், வேத வாசிப்பா வேண்டாம், இன்னைக்கு உடனே தள்ளி விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளை ஒப்பு கொடுத்ததான கர்த்தருடைய பிள்ளையோட சுபாவம் அது அல்ல. ஹalleluya. வாசிக்கலாமா? வாசிங்க. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 18 வசனம். சோதிக்கப்படுகிற நேரத்துல நாம் எப்படி இருக்கிறோம்னு தான் இன்னைக்கு இந்த காரியம். சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆமென். பாத்தீங்களா? இப்போ என்ன ஆண்டு சொல்லிட்டாரு? சாமுவேல் மூலமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாமுவேல் கிட்ட ஏலியுடைய குடும்பத்தை பத்தி சொல்றாரு. உன் பிள்ளைகளை நான் என்ன செய்ய போறேன்? சாகடிக்க போறேன். உன் பிள்ளைகள் என் நாமத்தை தூஷணமா, என் நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீ அப்போ ஏலி சொல்ற, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன்,
பாத்தீங்களா? அந்த குழந்தைக்காக அவன் குழந்தை வியாதிப்பட்டிருக்கும் போது அதுக்காக அவன் என்ன செய்தான்? உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். வேலைக்காரன் சொன்னாங்க, குழந்தை மரிச்சு போச்சு. ஆண்டவருக்கு எவ்வளோ நாள் சொன்னேன், ஏன் ஆண்டவரே உயிரை கொடுத்தாருன்னு கேட்கவே இல்லை. கேள்வி கேட்கவே இல்லை. அவர் அப்படியே அப்படி போயிட்டார். அவர் தேவன், அவர் தேவன். இப்ப நான் உயிரோட வரப்பட முடியுமா? முடியும். தக்க சிஸ்டம் வச்சா ஆகாது செகண்ட். ஆனா இப்ப சொல்றாரு, இந்த குழந்தைக்காக நான் ஜெபம் பண்ணேன், ஆனா கர்த்தர் இப்போ எடுத்துக்கிட்டார். நான் இதை திரும்பி வர பண்ண முடியாது. குழந்தை என்கிட்ட வராது. ஆனா நான் தான் குழந்தை கிட்ட போறேன். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். அவர் எழுந்து ஹல்லேலூயா குளித்து ரெட்டு முட்டிந்தெல்லாம் எடுத்துக்கொண்டு கலைந்து போட்டு அவர் சாப்பிட ஆரம்பித்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய குணம் பார்த்தீங்களா? ஒப்பு கொடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணம் பார்த்தீங்களா? கேள்வி கேட்காம குழந்தைதான், தன்னுடைய குழந்தைதான், ஆனா அதையும் பார்க்காம கர்த்தருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார். அப்போ குழந்தை விட தேவன் அதிகமா நேசித்தார் இல்லைங்களா? இது அதை பார்க்கிறோம். நம்ம கர்த்தரை தான் கனப்படுத்தினார், கர்த்தரை தான் நேசித்தார். அதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒப்பு கொடுத்ததான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குணம் கேள்வி கேட்காம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம். அதே தான் யோபு கூட சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு சொல்றேன். யோபு 1:21 வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏன் ஆண்டவர் எங்கேயாவது யோபு இந்த கேள்வி கேட்டிருக்காரா? கேட்டாரா? எங்கேயாவது கேட்டாரா? கேட்கவில்லை. ஏன்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததான யோபு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு சொல்றேன் என்று சொல்றார். இந்த இடத்துல கூட இயேசுவானவர் நமக்கு ஒரு நல்ல பெரிய உதாரணமா இருக்கிறார். மார்க் 14 அதிகாரம் 36 வசனத்துல வாசிக்கிறோம். மார்க் 14:36 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுத்து போடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. ஒப்பு கொடுத்ததான இயேசுவானவர் கூட சொல்ற, என் சித்தம் இல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம். அவருக்கு உலகத்துடைய மனுக்குலத்தில் இப்ப இருக்கிற ஜனங்களும் இனி வரப்போகிற ஜனங்களுடைய பாவமே தன்னை சுமருகிறதை பார்க்கும் பொழுது தாங்க முடியல, அவருக்கு முடியல. அவர் செபிக்கிற வேளையில அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தத்தின் துளிகளாக நிலத்துல விழுகிறது. அவ்வளவு ஒரு பெரிய பாரம். ஆனாலும் கூட சொல்றாரு, என் சித்தம் இல்லை கர்த்தாவே, உன் சித்தத்தின்படி ஆக கடவுளே. யோவான் 18 அதிகாரம் 11 வசனத்துல கூட நாம் அதை தான் வாசிக்கிறோம். யோவான் 18 அதிகாரம் 11 வசனம். யோவான் 18 இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையில போடு, பிதாய் எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று. பாத்தீங்களா? பேதுரு மல்குசுடைய காதை வெட்டின போது கர்த்தர் சொல்றாரு, உன் பட்டயத்தை எடுத்து உறையில போடு. தேவன் எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணாமல் இருக்க முடியுமா? நான் அவரை எனக்கு கொடுக்கிறேன், அவருடைய சித்தத்திலே வைக்க முடியாது. என்னை நான் அவருக்கு கொடுக்கிறேன். அவர் சொன்னதை நான் செய்வேன். நீ எதுக்கு இவ்வளவு ஆத்திரப்பட்டு காதை வெட்டிட்ட? உரையில போடு என்று அங்க இடத்துல கர்த்தர் கடைசியா ஒரு அற்புதத்தை செய்து அவன் மல்குசுடைய காதை அந்த இடத்துல ஒட்ட வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கேள்வி கேட்காம ஹல்லேலூயா பிரச்சனை மத்தியில வேண்டாம், விட்டுற, போல, செய்யல, கொடுக்கல, போ, இவ்வளோ பிரச்சனை எதுக்கு அப்படின்னு விடாதபடிக்கு பிரச்சனை மத்தியிலும் அப்படியே கர்த்தருக்கு நிற்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததான பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து நாம் வாசிக்கிறோம், submission to the divine will. தேவனுடைய
ஆவியானவர் நம்ம செம்மையான பாதையில நம்ம நடத்தணும்னா நம்ம ஜெபத்துல உட்கார வேண்டும். ஜெபம் தான் நம்முடைய ஊன்றுகோல், ஜெபம் தான் நமக்கு ஆதாரம், ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமாய் காணப்படுகிறது. ஜெபம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவது. நம்ம தேவனோடு பேசாமல் இருந்தால், ஆமென், கணவன் மனைவியோடு பேசாமல் இருந்தார், அல்லது மனைவி கணவனோடு பேசாமல் இருந்தா, பிள்ளைகள் பெற்றோர்களோடு பேசாமல் இருந்தா என்ன நடக்கும்? இடைவெளி தூரமாய் போயிடும், அந்த தொடர்பே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. டெய்லி பேசிட்டு இருந்தா தான், டெய்லி சம்பாஷித்து இருந்தா தான் அந்த ஐக்கியம் இருக்கும். நாம் தேவனோடு பேசுவது தான் ஜெபம். தேவனோடு நாம் பேசலன்னா நமக்கும் தேவனுக்கும் பெரிய ஒரு இடைவெளி காணப்படும். ஹல்லேலூயா. பெரிய ஒரு கேப் வந்துரும். ஹல்லேலூயா. ஆனபடினால் தான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் தேவனோடு உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும். வேலை செய்தாலும் சரி, நடந்தாலும் சரி, போனாலும் சரி, நம்முடைய உள்ளம், நம்முடைய சிந்தனை எல்லாம் தேவன் மேலே பற்றுதலாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஜெபம் என்ன பண்ண கடமைக்காக வந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போறது அது ஜெபம் இல்ல. நமக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பை நாம் வைத்துக் கொள்வதுதான் ஜெபம். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? என்ன சொல்றான்? நீதிமான் என்ன வாசிங்க? பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தவளோ. ஆமென். உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தவளோ நீரே என் தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கூட நாம் நல்ல உதாரணமாக கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளும் பொழுது வாசிங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமென். பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறான். தகப்பன் சொல்லல, புரியுதுங்களா? தகப்பன் ஏசப்பா பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தான் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானவர். தாயா இருக்கிறார், சகோதர சகோதரிகள். ஏன்னா ஒரு வஸ்திரம் மூத்த சகோதரன் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர்ல நினைக்கிற வாசிக்கிறதை கேட்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் சகோதரர் யார் சித்தத்தின்படி செய்ய வேண்டும்? பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா? ஒருவேளை இதை நான் செய்துதான் ஆகணும், செய்தாதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சித்தத்தின்படியே ஆகலை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியே செய்யுங்க. பிதாவே, நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்லி அந்த தம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதே 39ஆம் வசனத்துல கூட அதே நான் வாசிக்கிறோம். வாசிங்க 39ஆம் வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். முதலாவது ஜெபிக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்றார். 2வது முறையும் போய் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா அவருக்கு அந்த வேலைக்கு எவ்வளவு இருந்திருக்கும் சொல்லுங்க. எப்படியாவது நீங்கிடுமா அப்படின்னு பார்க்கறாரு. ஆனா நீங்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. பிதாவுடைய சித்தம் என்ன? மனுக்குலத்துக்காக தன் ஜீவனை கொடுக்க வேண்டும்னா அவருடைய சித்தம். அந்த சித்தம் பிதாவுடைய சித்தம் தான் நிறைவேறணும் அப்படின்னா அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஞானம், ஒப்பு கொடுக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய ஞானம் மிக மிக அவசியம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். யாருங்க? அந்த வசனம் ரொம்ப நல்ல ஒரு வசனம் பாருங்க. அதாவது 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவருடைய சித்தத்தின்படி செய்ய
ஒப்பு கொடுத்தவர்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் whole hearted முழு மனசோடு கூட முழு உள்ளத்தோடு கூட அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்வார்கள். ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எப்படி செய்வார்கள் என்றால் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வார்கள். அதே யாக்கோபு 4 அதிகாரம் 14 வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 14 வசனம். யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பதற்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றின்று தோன்றாது போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆமென். என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஹalleluya. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி பண்ணிடுவேன், இது என்னால முடியும் சொல்லாத. நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிறதே அறிந்து யார் உயிரோடு இருப்பாங்க தெரியாது. அதனால அவ்வளவு அழகா சொல்றாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருக்குமானால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஹalleluya. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்ல நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹalleluya. சோ நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் செய்வோமானால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் பயப்படாதீங்க. ஏன்னா ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்வார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்வோமானால் நாம் நிலைத்திருப்போம். ஹalleluya. ஆமென். பக்கத்தில் 1000 பேர் வலது புறத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாதே. நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம். நம்ம நிலைச்சு நிற்போம். ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தேவன் மங்கி எறிகிற திரி அணியாமலும் ஆமென் நெறிந்த நாணலே முடியாமல் காக்கிறதாமே கர்த்தர். பிரச்சனைகள் வரும்போது சில நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனா மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள். காலூன்றி நிமிர்ந்து நிற்பார்கள். தள்ளாட மாட்டார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஹalleluya. நாம் எல்லாரும் ஜெபத்திற்காக கடந்து வருவோம். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஹalleluya. ஒரு நாளிலே நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்ததுன்னா உண்மைதான். ஆனா என்னுடைய குணாதிசயம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதாக பாவத்துக்காக நான் மறித்திருக்கிறேனா? கிறிஸ்துவோடு கூட மரணத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறேனா? நான் கேள்வி கேட்காதபடி கர்த்தருடைய வேலையை செய்கிறவனா இருக்கிறேனா? நான் பிரச்சனை நேரத்தில் அதாவது ரிசைன் அதாவது வேண்டாம் அப்படியே சொல்லி விட்டு விடுகிறேனா? ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், நான் கர்த்தரை விட்டு விடுகிற ஒருவனாய் காணப்படுகிறேனா? அல்லது பிரச்சனை மத்தியிலும் நான் கேள்வி கேட்காதபடி கர்த்தருக்கு எழுப்பி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேனா? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறேனா? மனப்பூர்வமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறேனா? ஜெபிக்கிற ஒருவராக நான் காணப்படுகிறேனா? தேவ சித்தத்தின்படி செய்கிற ஒருவனாய் காணப்படுகிறேனா? கர்த்தருடைய நியாயங்களை ஸ்தோத்திரம் அதாவது தமக்கு பிரியமானது உங்களுக்கு பிரியமானது செய்ய போதித்தல்லும் என்று தாவீது சொல்ற மாதிரி நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். கண்ணாடி அவங்க திருவசனத்துக்கு முன்னால நம்ம வைத்திருக்கிறோம். இந்த கண்ணாடி